பெரிய கடைக்கு போனா ஒரு ஜிலேபி 20 ரூபா 16 ரூபா அப்படி விற்கிறாங்க. ஆனா எங்க கடையில வந்து 8 ரூபா தான் பிரைஸ். பெரிய கடையே வச்சாலும் வைக்கிற ஐடியா இருக்கு, வைப்பேன். அப்படியே வச்சாலும் இதே ரேட்ல தான் அந்த கடை வச்சாலும் கண்டினியூ பண்ணுவேன். கடைக்கு மாறிட்டதுனால ரேட்டு கூட்டணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல வந்து நம்ம அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லையே வந்துட்டு முதல்ல வந்து 5 ரூபாய்க்கு ஸ்வீட் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 8 ரூபா வரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் வந்து நம்ம பேச போறோம். பரமா ப்ரோ. அண்ணா ஹாய்ண்ணா. ஹாய். உங்க பேருண்ணே? பாலு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் நிறைய டைம் வந்து உங்க கடையை நான் வாட்ச் பண்ணிருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 ரூபாயில இருந்து இப்போ வந்து 8 ரூபா வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு உள்ள வந்து ஒரு ஐடியா இல்லையா? அதாவது முதல் வந்து 5 ரூபா வித்தப்ப விலைவாசி எல்லாம் கம்மியா இருந்துச்சு. அப்ப 5 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அதே பிரைஸ்லயே வந்து ரொம்ப நாளா கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா வந்து எண்ணெய், மாவு, ஜீனி எல்லாம் விலை கூட, அதனால அதை என்னால அந்த பிரைஸ்க்கு கொடுக்க முடியல. அதனால இப்ப அதை வந்து 8 ரூபாயே ஆக்கியிருக்கேன். ரேட்டு ஏத்துனதுனால வந்து ஜனங்க ரேட்டு கூடன்னு நினைக்காம அதே ரேஞ்சிலே வந்து வாடிக்கையாளர் வந்து எங்கள்கிட்ட இன்னைக்கு வரையும் வந்து வாங்கிட்டே இருக்காங்க. மக்களோட வரவேற்பு ரொம்ப நல்லா வாங்குறாங்க. எங்கள்கிட்ட பெரிய கடைக்கு போனா ஒரு ஜிலேபி 20 ரூபா 16 ரூபா அப்படி விற்கிறாங்க. ஆனா எங்க கடையில வந்து 8 ரூபா தான் பிரைஸ். அதே மாதிரி முறுக்கு அதே மாதிரிதான் இந்த வளகாப்பு நிகழ்ச்சி அதுக்கெல்லாம் எங்கள்கிட்ட வாங்குறாங்க. அது 8 ரூபான்றப்ப வந்து கொஞ்சம் நல்லாவும் நாங்க தயார் பண்ணி கொடுக்குறோம். அதை நம்பி வாங்குறாங்க. ஒரு சுமூகமா கல்யாணம் வைக்கிறவங்க பணியார கூடத்துக்குன்றப்ப 8 ரூபான்றப்ப பரவாயில்ல. அது அடுத்த கடையில பெரிய கடைகள்ல விற்கிறத விட இந்த கடையில வந்து கொஞ்சம் நல்ல முறையா கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து நல்லா எதிர்பார்த்து வாங்குறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா வந்துட்டு நீங்க இதே பிரைஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப இந்த 8 ரூபா பிரைஸ் மாத்தி 2 வருஷம் ஆகுது. கரெக்டா 2 வருஷம் ஆகுது. ஏன்னா என்னால முடியல. ஆனா 8 ரூபானாலும் அவங்க அதை ஏத்துக்கிறாங்க. பரவாயில்ல, ரேட்டை பத்தி ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த குவாலிட்டி நல்லா கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டா ஒரு 3 வருஷமா வந்து 8 ரூபாய்க்கு கொடுத்துட்டு, அதுக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தீங்க. 8 ரூபா அதுக்கு 2 வருஷமா 8 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முத 6 அப்படி 7 மாத்தி மாத்தி ரேட். ஆனா இந்த ஸ்டாண்டர்டா ரேட் வந்து 2 வருஷமா 8 ரூபா தான் கொடுத்து. இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நிறைய கடைகள் வந்துருச்சு, நிறைய பிராண்ட் இந்த மாதிரிலாம் உருவாகிருச்சு. உங்களுக்கு ஒரு மாற்றம் இல்லையா? நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கடை வைக்கணும், கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இல்லையா? முன்னேறணும்னு எனக்கு ஆசை இருக்கு. பெரிய கடையே வச்சாலும் வைக்கிற ஐடியா இருக்கு, வைப்பேன். அப்படியே வச்சாலும் இதே ரேட்ல தான் அந்த கடை வச்சாலும் கண்டினியூ பண்ணுவேன். கடைக்கு மாறிட்டதுனால ரேட்டு கூட்டணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் இல்ல. இன்னைக்கு வந்து 20 ரூபா கொடுத்து ஜிலேபி வாங்கி சாப்பிட முடியாத நபர்கள் இருக்காங்க. ஆனா 8 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம். வேலை செஞ்சுட்டு வரவங்க, ஒரு வேலை செஞ்சுட்டு வரவங்க அவங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்ல தான் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு இது ஒரு சேவை தான். அதாவது வந்து கொடுக்கலாம். எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும். அதனால எனக்கு சம்பளம் கிடைச்சா போதும். அது வந்து வீட்டுல வந்துட்டு நீங்க இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றது பாத்தீங்கன்னா இப்படி வீட்டுல ஆள் போட்டிருக்கீங்களா, இல்ல நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸா பண்றீங்களா? நாங்க ஃபேமிலி மட்டும்தான். நானும் என் பையன், எங்க வீட்டுக்காரம்மா 3 பேர் தான். வெளியால வேலைக்கு இல்ல. நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க? நம்ம கடையில வந்து 8 ரூபா பிரைஸ்ல மைசூர் பாக்கு, லட்டு, ஜிலேபி, முறுக்கு, அதிரசம். ஃபெஸ்டிவல் டேஸ்ல வந்து நீங்க என்ன ரேட் எடுத்துருக்கீங்க? இதே ரேட்டு தான். 8 ரூபா தான் கண்டினியூவா. 325 நாளுமே வந்து நம்ம கடையில ஒரே ரேட் தான். மொத்தமா அவங்க வாங்கினாலும் சரி, கம்மியா வாங்கினாலும் சரி, 8 ரூபா தான். இப்போ வந்து இப்போ கடையில் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதே வந்து யாரோ வந்து ஆர்டர் மூலியமா கேட்டாங்க அப்படின்னா ஆர்டர் மூலியம் பண்ணி தரோம். ஆர்டருக்கு அவங்க கேட்டாலும் அந்த பிரைஸ் 8 ரூபா தான். எல்லாமே நீங்க பண்றதுலாம் ஹோம் மேட் மட்டும்தான். நீங்களே எல்லாமே அரைச்சு எல்லாம் பண்றது தான். ஆமா, மாவு எல்லாமே வெளியில கடைகள்ல வாங்கி நம்ம வந்து தயார் பண்றது. எல்லாமே வீட்டோட சப்போர்ட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, வீட்டுக்காரம்மா, பையன், நானு 3 பேர் தான். டைம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், எந்த டைமில் எல்லா டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இவரோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்லியிருக்கேன். திண்டுக்கல் மெயின் ரோடு. வெள்ளவிநாயகர் கோயிலுக்கு 8th ரோடு. வெள்ளவிநாயகர் கோயில் இப்போ திண்டுக்கல் மெயின் ரோடு வெள்ளவிநாயகர் கோயில் ரோட்டில் கரெக்டாக வந்து மணிக்கூண்டு பக்கத்தில் தான் அண்ணன் இருக்காரு. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு எந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஏதோ ஒரு மொத்தமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப குவான்டிட்டி அதிகமாகவும் வந்து ப்ரைஸ் கம்மியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் நம்ம கடையோட நேமு சர்வ வல்லவர் ஸ்வீட்டு. சர்வ வல்லவர் ஸ்வீட்டு. மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி.